பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து நீரிழிவு நோய் சிறப்பு மருத்துவர் பாமா பொன்மணியுடன் எமது செய்தியாளர் மாயாவதி நிகழ்த்திய சிறப்பு நேர்காணலை பார்க்கலாம். கோடை காலமானது தொடங்கி வெயிலின் தாக்கமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வரக்கூடிய நிலையில எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகளை வழங்குவதற்காக மருத்துவர் பாமா பொன்மணி அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். பொதுவாக கோடை காலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும்? எல்லாருக்குமே முதல்ல ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன். அதாவது நம்ம உடலில் அந்த நீர் சத்து குறைவாக இருக்கிறது. இந்த டீஹைட்ரேட் ஆகிறத பல விதத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல ஒரு உடல் சோர்வு ஏற்படும், ஒரு டயர்ட்னஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு தர்ஸ்ட் இருக்கும், ஒரு தாகம் இருக்கும். உங்களுடைய டங் ரொம்ப ட்ரை ஆயிடலாம். இல்லை உங்களோட ஸ்கின்ல ஏதாவது மாற்றங்கள் தெரியலாம். ஸ்கின் ரேஷஸ் இருக்கலாம், ஹீட் ரேஷ் மாதிரி வரலாம். இல்லை கலர் ஏதாவது சேஞ்ச் ஆகிருக்கலாம். ஸ்கின்ல ஏதாவது ஒரு இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி பல விதத்தில் இந்த டீஹைட்ரேஷனை நாம் தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக டீஹைட்ரேஷன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிக அளவு நீர் சத்து உள்ள உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். வாட்டர் இன்டேக்கே நீங்கள் அதிக அளவு எடுத்துக்கலாம். இப்போது இந்த உணவு என்ன சாப்பிட்றோம், நீர் எவ்வளோ பருகிறோம், இதை தவிர உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு தளர்வான ஆடைகள் அணியணும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், பருத்தி ஆடைகள் நீங்கள் உபயோகப்படுத்துறது மிக மிக நல்லது. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பருத்தி ஆடைகளை நீங்கள் தளர்வாக அணியும் பொழுது உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஒரு காற்றோட்டத்தை நீங்கள் ஏற்படுத்தி தர முடியும். உங்களுடைய ஸ்வெட்டை நீங்கள் அதிக அளவு குறைக்க முடியும். இதனால் உங்களுக்கு அதிகப்படியான ஸ்கின் ரேஷ் வர்றது, ஹீட் ரேஷ் வர்றதுலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாக்க முடியும். உணவு அப்படின்னு எடுக்கும் பொழுது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் சத்து உள்ள உணவுகள் நிறைய எடுக்கலாம், தண்ணி நிறைய நீங்கள் குடிக்கணும். ஒரு தேவையான அளவு நீர் நீங்கள் கண்டிப்பாக பருகணும். இது ஒரே அடியாக நிறைய குவான்டிட்டி எடுக்கிறத தவிர்த்துட்டு ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணி நாள் முழுக்க நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரால் பவுடர் எல்லாத்துக்குமே தெரியும். அதில் உங்களுக்கு எலக்ட்ரோலைட்ஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, சுகர் இருக்குது. நீங்கள் அதை கூட நீங்கள் குடிக்கும் பொழுது உங்களுக்கு எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் இருக்கும் உங்களுக்கு உடலில். அடுத்தது உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளூயிடாக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது மோர் நிறைய நீங்கள் குடிக்கலாம், இளநீர் பருகலாம். ஒரு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா தர்பூசணி எடுத்துக்கலாம், ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் எல்லாருக்குமே தெரிஞ்சது, நிறைய ஃபைபர் இருக்குது, மலச்சிக்கலை குறைக்கும், உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கும். ஸோ இந்த மாதிரி நீர் சத்து அதிகம் உள்ள பழங்கள் நீங்கள் கட்டாயம் எடுத்துக்க முடியும். இயற்கையான முறையில் ஒரு குளிர்ச்சியான உணவு நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உடலுக்கு அந்த ஹைட்ரேஷன் சமநிலைப்படுது. அதனாலேயே நீங்கள் பல பிரச்சனைகள்லேருந்து விடுபடலாம். இப்போது உங்களுக்கு டீஹைட்ரேட் ஆகும்போது நிறைய பேர்த்துக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, ஒரு லைட் ஹெடட்னஸ் இருக்கும். இதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய உணவை நீங்கள் ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிங்கனாலே போதும். அடுத்தது நாம் இருக்கக்கூடிய இடம் அதுக்காக தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, நம்ம நிறைய மரங்கள் வச்சு நம்ம சுற்றுச்சூழலை நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னா இப்போ கோடை காலத்தில் நாம் இயற்கையான முறையில் இலைப்பாடுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கும் இல்லைங்களா? நம்ம ஒரு செயற்கையான முறையில் இந்த ஏர் கண்டிஷனரை நோக்கி நம்ம போயிருக்க தேவை இருந்திருக்காது. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடம் ரொம்ப காற்றோட்டமான ஒரு இடமா இருக்கணும். அதே மாதிரி நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆடையும் பருத்தி ஆடையாக இருக்கணும். தளர்வான முறையில் அதை அணிஞ்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நாம் பெருமளவு கோடை காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும். அதே நேரத்தில் நம்ம குளிக்கிறது கூட நம்ம ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை நீங்கள் டைம் கிடைக்கும் பொழுது நீங்கள் பாத் எடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய உடலை இது குளிர்ச்சியாக வச்சுருக்கும். எப்போவுமே நாம் நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு நாம் அந்த குளிர்பானம் எடுக்கிறத தவிர்க்க சொல்கிறோம். குளிர்பானம் அப்படிங்கிறது நீங்கள் இயற்கையான முறையிலையும் சொல்லலாம், இல்லை செயற்கையான முறையில் கூல்ட்ரிங்க்ஸ் அது நீங்கள் அறவே தவிர்க்கணும். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படின்னாலே அதில் அதிக அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால எப்போவுமே கோடைக்காலம்னு கிடையாது, எப்போவுமே அந்த நீரிழிவு நோய் உள்ளவர்கள் அந்த செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட குளிர்பானங்களை எடுத்துக்கிறத தவிர்க்கணும்.
இயற்கையான முறையில் கூட நீங்கள் ஜூஸாக எடுக்காமல் அந்த பழங்கள் அதிக அளவு நீர் சத்து உள்ள பழங்களை நீங்கள் நேரடியாக அப்படியே எடுக்கும்போது ஆரஞ்சு எடுத்துக்கலாம், சாத்துக்குடி எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். தர்பூசணியை பற்றி எல்லாருமே கேட்பீங்க. தர்பூசணி வந்து எடுத்துக்கலாம், ஆனால் குறைந்த அளவு எடுத்தீங்க அப்படின்னா தினமும் எடுக்கும்போது கூட ஒரு குவான்டிட்டி அதிகமாக எடுக்காமல் குறைந்த அளவு எடுத்துக்கிறது நல்லது. இதை தவிர நீரிழிவு நோய் உள்ளவர்கள் வந்து எடுத்துக்கக்கூடிய ஒரு சில அந்த மாத்திரைகள் வந்துட்டு உங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷனை அதிகப்படுத்தக்கூடிய மாத்திரையாக இருக்கலாம். அது உங்களுடைய மருத்துவருடைய பரிந்துரைப்படி நீங்கள் அந்த மெடிசன் எடுக்கும் பொழுது உங்களுடைய வாட்டர் இன்டேக்கை நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். ஸ்கின்னை பற்றி பேசும் பொழுது நம்ம எந்த மாதிரியான ஆடை அணியலாம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். நிறைய பேர் வந்துட்டு இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறத வந்து வழக்கமாக வச்சுருப்பாங்க. அதில் ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே விதமான சன்ஸ்க்ரீன் வந்து பொருந்தாது. ஸோ இதை ரொம்ப அதிக அளவு உபயோகப்படுத்துகிறவங்க உங்களுடைய டெர்மட்டாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஸ்கின்னுக்கு ஏற்ற ஒரு ப்ராடக்டை நீங்கள் யூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதற்கப்புறமா நீங்கள் இந்த அந்த எண்ணெயை பற்றி பேசும்பொழுது உங்களுடைய தலையை வந்து நீங்கள் குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது இப்போ வழக்கத்தில் இல்லை. மூன்றாவது, உங்களுடைய எண்ணெய் தேய்த்து தலைக்கு குளிக்கிறது. இது வந்து பாரம்பரியமாக நம்மளுடைய நாட்டில் வந்து பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பெரியவங்க தான் கிடையாது, குழந்தைகளுக்கு கூட பீரியாடிக்கலாக நீங்கள் இந்த கோடை காலத்தில் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு குளிக்கிறது, தலைக்கு வந்து முடிக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும். கோடை வெப்பத்தை எதிர்கொள்வதற்கு எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது பல்வேறு ஆலோசனைகளை மருத்துவர் பாமா பொன்மணி வழங்க கேட்டோம். சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பீட்டருடன் செய்தியாளர் மாயாவதி.